ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோனி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டோனட்ஸ் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டோனட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு ½ கிளாஸ் ஆஃப் மில்க் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கூட போடலாம். இது பேக்கரி அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நல்லா நீங்கள் ஈஸ்ட் போட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர்ட் சுகர், ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சால்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போது அது ஈஸ்டோட இந்த பவுடர் சுகர் அண்ட் சால்ட்டையும் நல்லா கலக்கணும். அண்ட் ஒரு எக்கையும் இதில் நம்ம போடுறோம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால் அது சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகிடும். பட் இது ட்ரை ஈஸ்ட் அப்படின்றதுனால நான் இதை வந்து ரொம்ப நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஜலிச்சு போடணும். அப்போ தான் அந்த பாலில் லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் அழகாக வந்து பிளெண்ட் ஆகும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிட்டு தான் அது வரும். அதுதான் வந்து பதமே. நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மொரலஸ் இது வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறோம். 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி வரணும். அதுதான் பதம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து ஒரு சப்பாத்தி கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 40 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை போட்டு நல்லா அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மேக் ஷூர் இந்த மாவோட எல்லா பகுதிகள்லையும் அந்த பட்டர் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டு பட்டரை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் மாவு நல்லா புஃப்னு எழுந்து வர மாதிரி இருக்கும். டோனட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே மாவு பிசைஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி இழுத்து கீழே வரைக்கும் விடணும். ஒரு பால் மாதிரி நீங்கள் அதை உருட்டணும். மொத்தமாக எடுத்து கீழே உருட்டி பால் மாதிரி செய்யணும். அப்படி செய்யும்பொழுது அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 hours வந்து இதை வந்து மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கும்போது நீங்கள் கையை விட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலாக எப்படி அந்த மாவு இருந்ததோ அதை விட கொஞ்சம் உப்பி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதை நான் இது வந்து ஈக்குவலாக ஒரு 12 பீசஸாக எடுத்துக்கிட்டு அதை சப்பாத்தி கல்லில் நல்லா கொஞ்சம் தட்டையாக போட்டு அதுக்கு நடுவில் உங்ககிட்ட என்ன மூடி இருக்கோ அதை வச்சு நீங்கள் நடுவில் மட்டும் ஒரு ஓட்டை போடலாம். ஸோ இதுதான் அந்த சைஸு.
180 டிகிரி டெம்பரேச்சரில் நான் சூடு பண்ணிவிட்டு இந்த டோனட்ஸை அதில் நான் வந்து போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆயில் சூடாக கிடையாது, ரொம்ப மிதமான சூடில் தான் இருக்குது. போட்ட உடனே கொஞ்சம் பபிள்ஸ் வருது, அவ்வளோதான். அந்த சூட்டில் தான் நம்ம வச்சு பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஹீட்டில் வச்சுட்டிங்களோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் போடும்போது ஆயில் ரொம்ப அதிகமாக இருந்ததோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டோனட்ஸ் வந்து கருகிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 2 வேஸில் பண்ணலாம். நான் வந்து பவுடர் சுகர்ஸ் மேலே போட்டு அந்த மாதிரியும் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் அண்ட் கொஞ்சம் கிறிஸ்டல் சுகரும் அதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த கிறிஸ்டல் சுகரோட கிளேஸ் அதில் வரணுன்றதுக்காக. பவுடர் சுகர் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டும். மேக் ஷூர் இது வந்து டோனட்ஸ் நல்லா ஆறின பிறகு நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போதே பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் டோனட்ஸ் எப்படி அப்படியே நம்ம எடுத்து பார்க்கும்போதே பஞ்சு மாதிரி இருக்குது, உள்ளே செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது. ஆல்சோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாக்லேட் சாஸ்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். இது வந்து சுகர் பிளெயின் டோனட்ஸ். ஒரு சாக்லேட் சிரப் நீங்கள் தட்டில் போட்டுட்டு டோனட்ஸை வந்து அதில் நல்லா ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே மட்டும் வந்து அந்த சாக்லேட் சாஸ் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் சுகர் கொஞ்சமாக போடுறது மாதிரி போட்டு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ப்ராஸ்பரஸாக ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை ஃப்ரம் RJ மோனிகா.